அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரிமினல் கேசஸ். ஏதோ ஒரு கிரிமினல் கேஸ் ஒன்று இருக்குது, இந்த கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பற்றி யோசிக்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட்டிலேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு பேர் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ்ன்னு பேர். உங்களுடைய பெருவினாக்களில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கான்செப்டை எங்கேயாச்சும் எழுதலான்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணுன்ற மாதிரி சாரதி லா ஸ்டடீஸ் கேட்டுக்குது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. ஸோ இந்த வழக்கில் நடக்கக்கூடிய இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரிமினல் கோர்ட். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ் அப்படின்றாங்க. ஒரு குற்ற வழக்கினை மாறுதல் தொடர்பான விதிமுறைகளை விளக்குக. ஏன்னா என்னென்ன விதிமுறைகள் இருக்குது, என்கிட்ட ஒரு கேஸ் இருக்குது, கேரளா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸை நான் தமிழ்நாட்டுக்கு மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதற்குண்டான வழிமுறைகள் என்ன, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான நேரடியான ஆன்சர். இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ்னால் என்னன்னு. இந்த கான்செப்டில் மிக முக்கியமாக பார்க்கறது கிரிமினல் கேஸை மட்டும் பார்க்க போகிறோம். இதில் சிவில் கேஸ் வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் கிரிமினல் சைடு மட்டும்தான். இதற்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹைராச்சி ஆஃப் கோர்ட் பார்த்துருப்போம், ஹைராச்சி ஆஃப் கிரிமினல் கோர்ட் பார்த்துருக்கோம். அதாவது நீதிமன்றங்களின் படிநிலை அப்படி பார்த்துருப்போம். அதாவது ஜேஎம்ல ஸ்டார்ட் பண்ணி ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட்டில் ஸ்டார்ட் பண்ணி செஷன் ஜட்ஜி, டிஸ்ட்ரிக்கு, அது ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் அப்படியே இந்த இடத்துல அப்ளை பண்ணுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. சுப்ரீம் கோர்ட் யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுடைய கான்செப்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹைகோர்ட்டு யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு கீழே இருக்கிற அதோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சப்பார்டினேட் கோர்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். செஷன் ஜட்ஜ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கக்கூடிய கோர்ட் வந்து யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவ்வளவு தான் கான்செப்ட். இது புரிஞ்சிச்சுன்னா போதும். அதை தான் இந்த இடத்துல 1, 2, 3 நான் போட்டு வச்சுருக்கேன். ஏதோ பாதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிச்சத்தை புரிய வச்சிடலாம் பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டை நான் முதல்ல எடுத்துக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர். அது யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 139A பார்த்தீங்கன்னா பவரை கொடுக்குது சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் பெற்ற நபர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது யார் இந்த இடத்துல? இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஆர்டிகல் 139A சொல்லுது. அது மட்டும்தான் சொல்லுதான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நானும் சொல்லுவேன் அப்படின்னு பிஎன்எஸ்எஸும் சொல்லுது, 446 ஆஃப் செக்ஷனில் சொல்லுது. ஸோ இந்த 2 அதிகாரங்களும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஹைகோர்ட்டு அது பார்க்குது. ஹைகோர்ட்டில் இருக்கிற கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகுது சுப்ரீம் கோர்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். இதே மாதிரி தான் ஹைகோர்ட்டுக்கும், இதே மாதிரி தான் செஷன் ஜட்ஜுக்கும். இவ்வளோதான் விஷயம். சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் அப்படியே வரேன். நான் கீழே அப்படியே இறங்கினா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் டு ஹைகோர்ட். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் டு ஸ்டேட். ஏன்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் இருக்குமா. ஸோ இப்படி எழுதினாலும் எழுதலாம், நீங்கள் இப்படி எழுதுறதுனாலும் எழுதலாம். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புரிய வந்துடும் இதுக்கு. கர்நாடகா மாநிலத்தில் ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டுருக்குன்னு வச்சுப்போம். நம்ம கர்நாடகாவில் ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடந்தால் சரியான தீர்ப்பு கிடைக்காது அப்படின்னு நம்பப்படுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணணும். இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல ஃபேர் ட்ரையல் நடப்பதற்குண்டான பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் அதை கவனித்து என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு எந்த மாநிலத்தில் இந்த கேஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்குன்ற மாதிரி கொஸ்டினை நம்மளுக்கு கேட்கும். அப்படி கேட்கப்படும் போது நம்ம சொல்லக்கூடிய மாநிலம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ட்ராவலிங் பர்பஸுக்கு சரியாக இருக்கிற மாதிரி கன்வீனியன்ஸ்னு சொல்லுவாங்க. அது சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த கோர்ட்டுக்கு மாற்றி விட்டுடும். ஃபார் எக்ஸாம்பிள், கர்நாடகா பக்கத்தில் இருக்கிற மாநிலம் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்குது. ஸோ ஆந்திர பிரதேஷுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா மிக எளிமையாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும். அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கிரிமினல் கேசஸ். இது ஹைகோர்ட்டு டு ஹைகோர்ட்டு. அப்படியே நான் ஹைகோர்ட்டுக்கு வர 2ஆம் நம்பருக்கு வந்துடும். நான் 2ஆம் நம்பரில் ஹைகோர்ட்டுன்னு இருக்குது. அவர் யாரை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, சப்பார்டினேட் கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ சப்பார்டினேட் கோர்ட்டு டு சப்பார்டினேட் கோர்ட்னா டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம், அதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போது
திருச்சின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் நடக்குது. இந்த திருச்சின்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நான் சென்னைன்ற டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, நம்ம போட வேண்டிய மனு எந்த இடத்துல போடணும்? ஹை கோர்ட்டில் நம்ம மனு போடணும். மனுவை போட்டு திருச்சியில் இருக்கிற கேஸை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சென்னைக்கு கொண்டு வரலாம். அதே போல தான் இந்த 3ஆம் நம்பரில் சொல்லப்படுகின்ற செஷன் கோர்ட்டு, மெஜிஸ்ட்ரேட் டு மெஜிஸ்ட்ரேட், மெஜிஸ்ட்ரேட் கோர்ட் டு மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, இதே கான்செப்ட் தான். ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னா நம்ம செஷன் ஜட்ஜர்கிட்ட போடணும். அவர் வந்து அந்த ஆனரபிள் ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. கான்செப்ட் இவ்வளோ தான். 3 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், இந்த கான்செப்டை எழுதிடலாம். எந்தெந்த காரணத்திற்காக இந்த ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 3 பாயிண்ட்டை அழுத்தம் திருத்தமாக சொல்லுது இந்த கான்செப்ட். ஒன்று பார்த்தீங்கன்னா, ஃபேர் ட்ரையல் நாட் பாசிபிலிட்டி. அதாவது இந்த கோர்ட்டில் நடந்தால் சரியான தீர்ப்பு, சரியான ட்ரையல் நடக்காது, விசாரணையே சரியாக நடக்காது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் மிக எளிமையாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துரும் ஆனரபிள் கோர்ட்டு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸோட கன்வீனியன்ஸ் இல்லை. இந்த வழக்கு இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வழக்கு சம்பந்தமே இல்லாமல் டெல்லியில் நடக்குது, இது எங்களுக்கு கன்வீனியன்ஸே கிடையாது அப்படின்ற பட்சத்தில் டெல்லியில் இருக்கிற கிரிமினல் கேஸு ட்ரான்ஸ்ஃபர் டு தமிழ்நாடு. இவ்வளோதான் விஷயம். இஃப் எனி த்ரெட்டனிங், தேர்ட் பாயிண்ட், இஃப் எனி த்ரெட்டனிங் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டேட்டில் இந்த வழக்கு நடந்தால் அச்சுறுத்தல் இருக்குது, அரசியல் பலம் இருக்குது, யாரனா பண்ணிடுவாங்க, ரொம்ப மெயினான இடத்துல கையை வச்சுட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினன்ஸ் வந்துடுச்சு, அவசரமான ஒரு நிலை வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த வழக்கை இந்த ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த 3 விஷயத்திற்காக தான் மிக அற்புதமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எதற்கும் வாய்ப்பு கிடையாது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கேசஸ் இருக்கும். ஃபேமிலி கேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய விஷயம், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய விஷயம். இது பெண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதுவாக இருக்கும். அதே போல் வயதானவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் பார்க்கலாம். அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் தான் டைரக்ஷன் வாங்கி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துக்குங்க, இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. திருமணம் ஆகுது, திருமணமான பெண்மணி பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்காங்கன்னு வச்சுப்போம். வேலூரில் இருக்காங்க, அவங்க வாழ வந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னைன்னு வச்சுப்போம். இப்போ இவங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி டிஸ்பியூட் அரோஸ் ஆகுது, இவங்க மறுபடியும் வேலூருக்கே போயிடுறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பெண்மணியை அவருடைய மனைவியை கூப்பிட்டு பார்க்குறாரு. அந்த மனைவி வாழ்வதற்கு வரமாட்டேன்றாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா சென்னையில் இருக்கிற ஒரு சப்கோர்ட்டில் ஒரு ஃபேமிலி கோர்ட்லையோ இல்லை சப்கோர்ட்லேயோ ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. இப்போ இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து சென்னைக்கு வந்து இந்த கேஸ் அட்டன் பண்ணுறது மிக சிரமமான ஒன்று. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரணும். வந்து அந்த கேஸ் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் போனோன்னா ஒரு நாள் போயிடும் அவங்களுக்கு. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னையில் நடக்கக்கூடிய அவர் கணவர் பதிவு செய்த இந்த வழக்கை, இந்த சப்கோர்ட்டில் இருக்கிற வழக்கை ஆனரபிள் ஹைகோர்ட்டுடைய டைரக்ஷனோட அழகாக வேலூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ இவங்க கணவர் என்ன பண்ணுவார்னா சென்னையிலேருந்து வேலூருக்கு போவார். இது வந்து ஃபேமிலி கேஸில் நடக்கக்கூடிய விஷயம். பெண்களுக்கு ஒரு ப்ரிவில்லேஜ் கொடுக்குது, அதே போல் வயதானவர்களுக்கு ஒரு ப்ரிவில்லேஜ் கொடுக்குது. இது ஒரு வகையான ட்ரான்ஸ்ஃபர். நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிரிமினல் கேசஸ் ஒரு வகையான ட்ரான்ஸ்ஃபர். இந்த 3 கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது மிக அற்புதமாக புரிய வந்துடும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேசஸ், கிரிமினல் கேசஸ் பற்றி. ஃபஸ்ட்டு கேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச கேஸ் தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச கேஸ் தான். கே அன்பழகன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு தான் இந்த கே அன்பழகன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இந்த கேஸ் நடந்தது. இந்த இடத்துல பயங்கரமான அச்சுறுத்தல் இருந்தது. அதே போல் ஃபேர் ட்ரையல் நடப்பதற்குண்டான பாசிபிலிட்டிஸே இல்லை, நிறைய த்ரெட்டனிங் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, கே அன்பழகன் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே கர்நாடகா கொண்டு போயிடுறாங்க. ஸோ கர்நாடகாவில் தான் எல்லா கேஸும் நடந்தது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்க கன்விக்ட் ஆகினாங்க, எல்லாமே நடந்தது அங்கே தான். கே அன்பழகன் கேஸில் ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கரப்ஷன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகா மாநிலத்திற்கு மாற்றப்பட்டது. ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் தாக்கம் இருப்பதால் எந்த காரணத்திற்காக இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டதுன்றதை அவங்க கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லி ஆகணும்.
இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் தாக்கம் இருந்ததால் நியாயமான விசாரணை சாத்தியம் இல்லை என கூறி வழக்கை டிரான்ஸ்ஃபர் செய்தது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட். ஏன் இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் வருது? ஏன்னா இந்த வழக்கு ஹை கோர்ட்டில் நடந்த வழக்கு. ஸோ ஹை கோர்ட் டு ஹை கோர்ட் மாறும்போது சுப்ரீம் கோர்ட்டு தான் இதுக்கு ஜவாப்தாரியாக வராங்க. அடுத்த கேஸ் ஸ்டடி மேனகா காந்தி, அதாவது மேனகா சஞ்சய் காந்தி. இதில் எம்னு இருக்குது, என்ன மாற்றிக்கிங்க. மேனகா சஞ்சய் காந்தி வெர்சஸ் ராணி ஜெத்மலானி இன் 1979 நடந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கை கன்வீனியன்ஸ் காரணத்திற்காக டிரான்ஸ்ஃபர் கேட்கப்பட்டது. ஆனரபிள் ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட்டு வெறும் கன்வீனியன்ஸுக்காக மட்டுமே போதாது இந்த டிரான்ஸ்ஃபரு, அதற்குண்டான நியாயமான காரணம் இருக்கணும். ஸோ காரணம் இல்லாத பட்சத்தில் இந்த வழக்கை எங்களால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு இந்த வழக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமலேயே அந்த இடத்துல வழக்கு நடந்தது. ஸோ இதையும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, குருச்சந்தர் தாஸ் வெர்சஸ் சந்தா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். இந்த வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன கேட்குறாங்க, ப்ரேயர் என்ன கேட்குறாங்கன்னா, நீதிமன்றம் வந்து எங்களுக்கு சரியாக நடக்கிற மாதிரி தெரியல, எங்களுக்கு பயாஸ் ஆகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு பயாஸ் ஃபீலிங் இருக்குது, ஒருதலை பட்சமாக நீதிமன்றம் சாய்வதை போல் நாங்கள் உணர்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. ஆனரபிள் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கை மாற்றுவது என்பது, அதாவது ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான், வழக்கை டிரான்ஸ்ஃபர் செய்ய வேண்டும் என்பது அரிதான சந்தர்ப்பங்களில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீதி இறந்ததாக கருதப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்டாண்டை ஆனரபிள் கோர்ட் எடுக்குது இந்த கேஸ் ஸ்டடியில், குருச்சந்திரன் கேஸ் ஸ்டடியில். சும்மா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, அப்போ இந்த கோர்ட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது? கோர்ட்டுக்கு மரியாதை இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன இருக்குது? அரிதான சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் இருக்கணும், மற்ற நேரத்தில் டிரான்ஸ்ஃபர்ன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொன்ன கேஸ் ஸ்டடி தான் இந்த கேஸ் ஸ்டடி. 1966 நடந்த ஒரு கேஸ் ஸ்டடி. கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா நான் குரூப்பில் இணைச்சிருவேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நம்புகிறேன். இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.